கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அல்லேலூயா, ஆமென். ஒரு ஆத்மாவின் தாகம், அந்த ஆத்மாவில் இருக்கிற வறட்சி எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். வீடாய்த்து போனேன் ஆத்மாவை விசாரிக்கும் தேவன் நீரே. வீடாய்த்து போனேன் ஆத்மாவை விசாரிக்கும் தேவன் நீரே. மேலும் கீழும் நீர்ப்பாய்ச்சலாய் என்னை நிரப்புமே. மேலும் கீழும் நீர்ப்பாய்ச்சலாய் என்னை நிரப்புமே. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ விதத்தில் ஒவ்வொருடைய ஆத்மாவும் விடாய்த்து போயிருக்கிறது. தண்ணீரற்ற நிலம் போல அது விடாய்த்து போயிருக்கிறது. என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென், தேவன் அவருடைய காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துகிறவர். எனக்கு ஒரு குழந்தையிலேயே என்று சொல்லி விடாய்த்து போன ஒரு ஆத்மாவோடு தேவ சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளை தேவன் சொல்லுகிறார், நான் நிரப்புவேன், உன்னை சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று சொல்லி. எத்தனையோ இழப்புகள் மத்தியில் தனித்து விடப்பட்டு ஆமென் விடாய்த்து போன ஆத்மாவை தேவன் விசாரிக்கிறவர். ஆமென், அவர்களை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர். ஒன்றில்லாமலிருந்து ஒன்றை உருவாக்கி கொடுக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், இப்படி பலவிதமான காரியங்கள் நம்முடைய ஆத்மாவை அது விடாய்த்து போக பண்ணுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். அக்சால் தன்னுடைய தகப்பனாகிய காலேபை பார்த்து, நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர், எனக்கு நீர் பாய்ச்சலான செழிப்பான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டாள். அவன் மேலும் கீழும் நீர் பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய தேவனும் விடாய்த்து போன சூழ்நிலையில் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவருடைய பிரசனத்துக்குள்ளே ஓடி வரும்போது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென். பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் இழந்தாள், சரீர பலனை இழந்தாள், அவருடைய சொத்து சுகமெல்லாம் இழந்தாள். ஆனால் அவள் ஒன்றை விசுவாசித்தாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டாள், அவள் சுகமானாள். அல்லேலூயா. இப்படித்தான் தோய்ந்து போன ஆத்துமக்களை எல்லாம் அவர் நிரப்புகிற தேவன். பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா, யார் யார் கர்த்தாவே அப்பா விடாய்த்து போன நிலைமையில, தோய்ந்து போன நிலைமையில நம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பா, அவர்களுக்கு மனதிறங்கும் ஆண்டவரே. காலை மேலும் கீழும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுங்க ஆண்டவரே, சந்தோஷமாய் மாற்றுங்க, சம்பூர்ணமாய் மாற்றுங்க ஆவியானவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென்.